அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு புத்தகத்த பத்தி பேசலாம்னு தோணுச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, சில புத்தகங்கள் படிக்கும்போதும், படிச்சு முடிச்சதுக்கப்புறமும் மனதிலே நிக்கும். அந்த புத்தகம் படிக்கிறது ஒரு வகையான சுமையாவே இருக்காது. அப்படியே சுகமா இருக்கும். அ அடுத்தடுத்த கட்டுரைய படிக்கணும்னு தோணிட்டே இருக்கும். அடுத்த பக்கத்த நகர்த்தி போயிட்டே இருப்போம். அ அந்த வகையான ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகத்தோட பெயர் வந்து "பசி, காதல், பித்து". ஆ, முகமது அப்பாஸ் எழுதியிருக்கிறாரு. இதில 2 சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஆ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இத எழுதியவர் முகமது அப்பாஸ். ஆ ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர பர்ட்டிகுலரா சொல்றேன்னா, ஒரு இலக்கிய படைப்பில மேக்ஸிமம் பார்த்தோம்னா, ஒரு பெரிய வாழ்க்கை அனுபவம் இருக்கும், ஒரு தத்துவம் இருக்கும், ஒரு காலங்கள நம்ம பார்க்க முடியும், ஒரு அதில காட்சிகளையும் நம்மனால உணர முடியும். ஆம், அந்த மாரியான ஒரு பல வாழ்க்கைய வாழ்ந்த ஒரு மனிதன் சொல்லலாம். ஒரு அடித்தள மக்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் வந்து மிக பெரியதுன்னு சொல்லுவேன். ஏன்னா, அவங்களோட அனுபவங்கள் பெருசு. ஏன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப எழுதின முகமது அப்பாஸ் அவர் வந்து, அவர் பார்த்த வேலைகள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ லிஸ்ட் இருக்கு. எ இப்ப வந்து லாட்டரி ஷீட் வித்திருக்கிறாரு. ரோட் கான்ட்ராக்ட் ஒர்க், அந்த ரோடு ஒர்க் பண்ணியிருக்காரு. வீட்டு வேலை பார்த்துருக்கிறாரு. ஹோட்டல்ல எச்சில் தட்டு கிளீன் பண்ணியிருக்கிறாரு. இப்ப வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. இந்த மாரி நெறைய போய்க்கிட்டே இருக்கு லிஸ்ட்டு. ஸோ இவ்வளோ வேலைகள் எ பண்ணிட்டுருக்கும்போதும், ஒரு ஒரு இலக்கிய தளத்திலயும் இருக்கும்போதும், இவரோட வாழ்க்கைய அடித்தளத்திலருந்து எப்படி பார்த்துருப்பாரு? அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும்போதே பிரமிப்பா இருக்கும். ஒரு உண்மையான ஒரு அனுபவமும், இலக்கியமும் கலந்திருக்குது. அது ஒரு பெரிய சிறப்பு. 2வது சிறப்பு வந்து என்னன்னா, இந்த புத்தகம் மலையாளத்தில எழுதப்பட்டது. இத தமிழ்ல மொழிபெயர்த்த கே.வி. சைலஜா அவர்கள் சிறப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அ அவங்களுடைய சிதம்பர நினைவுகள் புத்தகம் படிக்கும்போது, அது வந்து ஒரு மொழிபெயர்ப்புங்கிறதுக்குரிய ஒரு 1% கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுவும் அதே 100% அப்படியே பியூரா நம்ம தமிழ் புத்தகம் படிக்கிற மாரியே இருக்கும். ஒரு மொழிபெயர்ப்புக்கான அந்த ஒரு மாறுதலே தெரியாது. அவ்வளோ நேர்த்தியான மொழிபெயர்ப்பு. உங்களுக்கு ஒரு பியூர் தமிழ் புத்தகம், தமிழ் ஆத்தரே எழுதின மாரியே தான் இருக்கும். இந்த "பசி, காதல், பித்து" இந்த புத்தகத்தில 20க்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுப்புகளா இருக்கு. அ பல வாழ்க்கைகள நம்ம அதில பார்க்க முடியும். இதிலேருந்து நாம என்ன மாதிரியான எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இத படிச்சு முடிக்கும்போது, நாம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்குறோம். அது ஒரு எதிர்கால திட்டத்தோடையும், ஒரு என்டர்டெயின்மென்ட்டோடையும், ஒரு கன்சியூமர் இதுலயும் தான் இருக்கிறோமே தவிர, அம் பலதரப்பட்ட வாழ்க்கைய நம்ம வந்து பார்க்கறதில்ல, அத அனலைஸ் பண்றதில்ல, அ அப்படிங்கிறது தோணுது. அ ஒரு 20, 30 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அ ஒரு வாழ்க்கை இப்ப இல்லைங்கிற மாதிரியும் தோணுது. மேபி வாழும் சூழல் மாறுபடலாம். அந்த வகையில நமக்கும் இந்த ரைட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தோணுச்சுன்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு அதிகம். அவ்வளவு அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்னையும் அவர் திரும்பி பார்த்து, அத ஒரு அனலைஸ் பண்ணி, அதுலேருந்து ஒரு தத்துவமா அவர் எடுத்துக்கிறாரு. அந்த தான் இந்த புத்தகத்தோட சிறப்புன்னே சொல்லலாம். அவர அவரே வந்து அ மறுபரிசீலனை பண்றாரு. அந்த தருணத்த நினைவு கூர்றாரு. அந்த தருணத்த அப்படியே பதிவு பண்றாரு. அதோட வாழ்க்கையோட நியாயத்த அதில வந்து பார்க்குறாரு. இதான் இந்த புத்தகத்தோட சிறப்புன்னு சொல்லலாம். எப்படி சொல்றான்னா, ஒரு ஒரு இடத்துல அந்த கட்டுரையோட பேரு கூட, "இதுவும் நான் தான்" அப்படிங்கிற ஒரு கட்டுரை இருக்கும். அந்த கட்டுரையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு உண்மையாவே ஒருத்தர் எழுதும்போது, அவங்களோட கிரே ஷேட வந்து மேக்ஸிமம் மறைக்க பார்ப்பாங்க. இது பொதுவா சொல்றேன். இப்ப நம்மளே எழுதுனோம்னா, இந்த கிரே ஷேட மறைச்சு ஒரு இலைமறை காயா எழுதுவாங்க. ஆனா, இவர் வந்து அந்த "இதுவும் நான் தான்ங்கிற" கட்டுரையில, ஒரு கொரோனா காலத்து அந்த டைம்ல பட்டினி கிடக்கிற சூழல், அவ்வளோ ஒரு வறுமையின் உச்சகட்டத்தில இருக்கிறாரு.
அப்ப வந்து ரோட்ல நடந்து வரும்போது ஒரு சின்ன குழந்தை கடைக்கு வந்து அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டுருக்கு. அந்த காச வந்து கீழ போட்டுருச்சு. இத இவர் பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அத எடுத்து யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து போயிட்டு வாங்கிட்டு பொருள் வாங்கிட்டு பார்த்தா காசு தொலைஞ்சு போச்சுன்னு அழுதுட்டே வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அவங்க அம்மா வந்து அந்த பொண்ண அடிச்சு, அடிச்சு இழுத்துட்டு வராங்க. எங்க போட்ட? எங்க போட்டன்ட்டு. இத இவர் பார்க்குறாரு. இவருக்கு மனசு தாங்க முடியல. அந்த தருணத்த அப்படி எழுதியிருப்பாரு. அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த கருணைய விட என்னோட பசி என்னால இது பண்ண முடியல. என்னோட குடும்பத்துக்கு இந்த காசு இருந்துச்சுன்னா, அந்த ஒரு நேர பசிய போக்கிருவேன். அப்படிங்கிற ஒரு தருணத்துல அவரு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு கடவுளா, பிசாசா அப்படிங்கிற ஒரு தருணத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அவரே வந்து ஒரு கார் கிராஸ் ஆகும்போது இங்கிட்டு தூக்கி போட்டு, அந்த அம்மாவையும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு, "இங்க தான் அந்த பணம் இருக்குன்னு" சொல்லி காமிச்சு எடுத்துக்க சொல்றாரு. ஸோ அந்த கட்டுரை ரொம்ப முக்கியமான கட்டுரைன்னு சொல்லுவேன். எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு வகையான மாறுபாடான எண்ணங்கள், கான்ஃப்ளிக்ட்டான எண்ணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து நீங்க நல்ல எண்ணங்களா இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையின் சூழல் வந்து அத மாற்றுறதுக்குரிய தருணம் வரும். அந்த தருணம் வர்றத அத சூப்பரா பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த தருணத்திலருந்து எப்படி ஒரு மீண்டு திரும்ப அத வறுமையே போனாலும் பரவால்ல அப்படிங்கிற ஒரு இரக்க குணத்தோட அத விட்டு போறாருங்கிறதையும் அதில வந்து சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரைன்னு சொல்லுவேன் அதுவே. இதுவும் நான் தான்ங்கிற கட்டுரை. மாரி இன்னும் பல கட்டுரைகள் இருக்கு. நான் சில கட்டுரைகள வந்து பேர் சொல்லி, அதில எனக்கு பிடிச்ச விஷயங்கள வந்து இங்க நான் பகிர்றேன். அ மரணத்திற்கு பிறகுன்னு ஒரு கட்டுரை தான் முதல் கட்டுரையா ஆரம்பிக்கும். அதில வந்து குங்கு முகமதுன்னு சொல்லி ஒருத்தர் அவரோட நண்பர் இருப்பாரு. இவருக்கு மூத்தவர். இவங்க 2 பேரும் எப்படி ஒரு இடத்துல வேல பார்த்தாங்க. வேலைன்னா எப்படின்னா, பெயிண்டிங் ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இந்த மாரி மலை குழி தோண்டுறது, இந்த மாரி பல வேலைகள் வந்து பண்ணுவாங்க. அ அது இவரோட சேர்ந்து பண்ணும்போது, அவரு வந்து ரொம்ப கடினமான வேலையையும், அ அமௌண்ட்டுக்காண்டி அவர் வந்து அவரே எடுத்து அவர் உடல வருத்தி பண்றதும், அவரோட வாழ்க்கை எப்படி எப்படிலாம் மாறுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுவாரு. ஒரு இடத்துல அவர் வந்து அவரோட பொண்ணு, பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் பேரன் பேத்தியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும் என்ன நடக்குது, அவர் எப்படி இறந்தாருங்கிறது வரையும் அந்த கட்டுரை போகும். இதில இவரோட வாழ்க்கைய மட்டும் பார்க்காம, இன்னொரு மனிதரோட வாழ்க்கையும் அவர் வந்து பார்த்து பதிவு பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட அம்மாவோட இருந்த நினைவுகளையும் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நண்பரோட காதல பத்தி எழுதியிருப்பாரு. அந்த காதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து அ அவரோட காதலி, உறவினர் பொண்ணு தான் நெனைக்கிறேன். அவருக்காண்டியே அந்த பெண்ணுக்காண்டியே அவரு உழைப்பாரு. ஆ எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணோட ஃபோட்டோவ பார்த்துட்டு இருக்கிறது. இத இவங்கலாம் பார்த்து கிண்டல் பண்றது. இது மாரி பல வருடங்கள் அந்த பொண்ணுக்காண்டியே வாழ்றது. திடீர்னு இப்போ அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் அங்க அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கறது. அந்த பொண்ணுக்காண்டியே வாழ்ந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஊரே அவ்வளோ அழகான பொண்ணுன்னு சொல்லி வியந்து பார்க்கறது. அப்ப வந்து ரொம்ப அந்த கிராண்டா கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ ஆசையா கல்யாணம் பண்ண அந்த பெண், ஆக்சுவலா அந்த அவர விருப்பம் இல்லாதனால இன்னொருத்தரோட போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கை என்ன ஆனதுங்கிறதும் அந்த கதையில இருக்கும். இந்த மாதிரியான வாழ்க்கைகள வந்து அ அவரு ஒவ்வொரு கட்டுரையிலயும் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீங்க படிக்கும்போதே ஒவ்வொரு கட்டுரையுமே ஒரு ஒரு நல்லா டெப்த்தா பார்த்தோம்னா ஒரு நாவல் மாரி தான் இருக்கும். நாவலோட ஒரு அ ஒரு நாவல சுருக்கி ஒரு சிறுகதை மாரி ஒரு கட்டுரை ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு சமயத்தில நெறைய புத்தகங்கள் படித்தும், நெறைய ஒரு மாதிரியான ஒரு மன பிறழ்வுலாம் வந்திருக்கு. ஸோ, அதுலேருந்து மீண்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு பெண் பார்க்க போம்போது, அ பல ஆண்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அ அ கருப்பு நிற பெண் வந்து அ இவர வந்து நிராகரிக்குது. அந்த தருணத்த வந்து சூப்பரா எழுதியிருப்பாரு. என்னன்னா,
அந்த பெண் வந்து இத்தனை பேர் நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ண பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்றாரு இவரு. ஆனா உங்க அப்பாவோட வார்த்தையா இவரு ஒண்ணு எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா உண்மையாவே சொல்லுங்க மாப்ள, இந்த மாரி என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா அவர் கருப்பானவங்கிறதுக்காண்டி நீங்க இப்போதைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி அவள கொடுமைப்படுத்திறக்கூடாதுங்கிற ஒரு கொஸ்டின் கேட்பாரு. அப்ப வந்து இவர் அவரோட முகத்த பார்த்து, அந்த முகத்துல எவ்வளோடு கவலையும், ஏக்கமும் இருக்குங்கிறத உணர்வாரு. அ பொதுவா பெண் பார்க்க போறப்ப பெண்ண மட்டும் பார்த்துட்டு வரும்போது இல்லாம, இவரு எல்லா மனிதர்கள வந்து அவரு படிக்கிறாரு. அப்படியே அனலைஸ் பண்றாரு. ரொம்ப கேப்சர் பண்றாரு. அது இந்த இதில தான் முக்கியம். அதுக்கப்புறம் அந்த பெண்ணும் இவர வேணான்னு சொன்னோனே, அதையும் இவரு வந்து யோசிச்சு பார்க்குறாரு. எவ்வளோ ஒரு போல்டு இருக்கணும். அ அந்த பெண் எவ்வளோ ஒரு பாக்கியசாலி. ஏன்னா, இத்தன பேர் நிராகரிச்சும், அவர் வந்து ஒரு ஒரு ஆண வந்து இந்த வேணான்னு சொல்றது எவ்வளோ தைரியம் இருக்குன்னா, அவங்க அந்த பெற்றோர்களும் அவங்களுக்கு சம்மதம் பண்றாங்க. இத வந்து பெருசா இந்த இடத்துல ஏன் சொல்றாருன்னா, இது நடக்கிற காலகட்டம் வந்து வேற. சில டிகேட்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த காலகட்டத்தில சாதாரணம் இல்ல. ஒரு 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 இந்த மாரி குடும்பத்தில பிறந்து, அ நெறையா நிராகரிப்புக்கு அப்புறம் இவங்க ஒருத்தவங்க நிராகரிக்கிறதுங்கிறதுக்கு தில்லு வேணும். அந்த சூழல்ல இருந்தா தான் அதுக்குரிய இது தெரியும். அப்படிங்கிறதெல்லாம் அதில பதிவு பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப முக்கியமான பதிவு. அதில என்னன்னா, அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்துரும். அதுக்கப்புறம் இவர் வந்து பெயிண்டிங் ஒர்க் அவங்க வீட்டுக்கே ஏதோ ஒரு சூழல்ல பெயிண்ட் அடிக்க போம்போது, அந்த பொண்ணு கேட்கும். "இப்போ உங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சான்னு?" சொல்லி கேட்கும். அப்படின்னு சொன்னோனே, ஏன் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணம்னே, இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி பைத்தியம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணிருச்சு. தெளிவான முடிவு அப்படின்னு சொல்லி அவரே போட்டிருப்பாரு. இதில தேவகணங்கள்னு சொல்லி ஒரு கட்டுரை வரும். இது வந்து அவரோட சின்ன வயசுலயே ஊர விட்டு ஓடி போயிடுறாரு. அங்க ஓடி போய் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குறாரு. அவங்க வேலை பார்க்குற தருணத்தில எச்சில் தட்டு இதெல்லாம் கழுவுறம்போதும், டாய்லெட் இதெல்லாம் கழுவுறம்போதும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்த இதில எழுதியிருப்பாரு. அந்த வரிகள்ல வந்து படிச்சு காமிக்கிறேன். அது வந்து அனுபவம் இல்லாம இத எழுதவே முடியாது. சகிக்க முடியாத நாற்றத்தால் எல்லா பையன்களும் சுத்தம் செய்ய தயங்கிய கழிவறையை சுத்தம் செய்த எனக்கு, வேலையில் 2 மணி நேரம் ஓய்வு கிடைத்தது. அந்த 2 மணி நேரம் ஓய்வுக்காக தினமும் யாரெல்லாம் உபயோகித்த மூத்திர நாற்றத்தின் கை நுழைத்து கழிவறை கோப்பைகளை சுத்தம் செய்தேன். முதலில் செய்யும்போது மூக்கை பிடித்துக்கொண்டு, பிறகு மூக்கை பொத்திக் கொள்ளாமல் வாழ்க்கை அப்படித்தான். முதலில் துர்நாற்றமாக தோன்றியதெல்லாம் காலம் கடக்கும்போது வெறும் நாற்றமாக மாறும். பிறகு அது சுகந்தமாக கூட மாறலாம். இது வந்து அந்த கடைசியா எழுதப்பட்ட வரிகள் வந்து ஒரு அனுபவம் தான் அது. வேற வார்த்தையே இல்ல. இவான் இலிச்சியின் தற்கொலை முயற்சின்னு ஒரு கட்டுரையில வந்து அ முகமது அப்பாஸ் அவர்கள் வந்து தற்கொலை முயற்சி பண்ற ஒரு சூழல வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. ஒரு வாழ்க்கையே வெக்ஸ் ஆகி ஒரு ரூம் எடுத்து, அங்க வந்து தற்கொலை பண்றதுக்குரிய மாத்திரைகள்லாம் எடுத்துட்டு போயி, அத தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி அவர் படிக்கும் புத்தகம் தான் லியோ டால்ஸ்டாயின் இவான் இலிச்சி. அந்த கதைய படிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஏற்படும் மாற்றங்கள் என்ன ஆச்சுங்கிறத அதில வெளிப்படுத்தியிருப்பாரு. வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள். ஆனால் அந்த வார்த்தைகளை கோர்த்து கோர்த்து டால்ஸ்டாய் என்ற ஆளுமை படைத்த இவான் இலிச்சியின் உலகத்திற்குள் மீண்டும் மீண்டும் நான் சென்று விழுந்தேன். ஒருத்தரோட எழுத்து, அந்த அனுபவத்தின் எழுத்துக்கள், ஒருத்தரோட தற்கொலையவே வந்து மாற்றக்கூடியதுன்னா பார்த்துக்கங்க. அந்த கட்டுரை நல்லாயிருக்கும். படிச்சு பாருங்க. இந்த மாரி கட்டுரைகள்ல இவரோட ஒரு மாரியான பைத்தியம் முற்றிய நிலையில இருக்கிற கட்டுரைகள்லாம் இதில இருக்கு. இந்த மாரியான கட்டுரைகள கண்டிப்பா அந்த சூழல்ல வாழ்ந்து, அந்த சூழல்ல இருந்து, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தவங்களால மட்டுமே தான் எழுத முடியும். அப்படியான ஒரு கட்டுரைகள். அந்த பித்தின் உச்சகட்டத்தில இருக்கிற கட்டுரைகள். பித்தின்
முதலாம் அத்தியாயம்னு இருக்கும். இந்த மாரி நெறைய கட்டுரைகள் அதில வரும். ஆ அதெல்லாம் ரொம்ப அவருக்கு என்னென்ன மாரியான மனநிலைகள் இருந்தது, அ அதுக்கப்புறம் அவர் எங்க ட்ரீட்மெண்ட் கொண்டு போகப்பட்டாங்க, அங்க இருக்கிற சூழல், அங்க இருக்கிற செவிலியர்கள் எப்படி அவங்கள வந்து பார்த்துக்கிட்டாங்க, அவங்களாம் தேவதைகள்ன்றாங்க. அவ்வளோ கொடூரமான சிச்சுவேஷன்ல அவங்க குழந்தைகள் மாரி அவங்கள பார்த்துக்கிறாங்க, அந்த பேஷண்ட்ஸ. அ அத வந்து படிச்சு பார்க்கும்போது ரொம்ப உருக்கமா இருந்தது. கண்டிப்பா அந்த கட்டுரைகள்லாம் படிங்க. இது இல்லாம வந்து அவரோட நண்பரோட மரணம், அ கடன் தொல்லையினால அவரும் ஒரு ரைட்டரா வர வேண்டியவரு. கடன் தொல்லையினால இறந்துருவாரு. அத பத்தியான ஒரு கட்டுரைகள். அதுக்கப்புறம் மஞ்சுளான்னு ஒரு கட்டுரை வரும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்னொரு ஸ்டேட்ல ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்துட்ருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு தருணம், பசியின் உச்சகட்டம். அந்த பசிக்காண்டி ஏங்குற ஒரு கூட்டம். அதில ஒரு இருக்கிற பெண், அங்க நடக்கிற நிகழ்வுகள். அம் அதுக்கப்புறம் அவர் மனைவிய பத்தி எழுதியிருப்பாரு. 22 வருடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவிய பத்தி அத கண்டிப்பா அத படிங்க. வாழ்க்கை எவ்வளவு பெரிய துயரத்திலயும் எவ்வளோ ஒரு காதலும், அன்பும் கலந்து அந்த கட்டுரை இருக்குங்கிறத அவங்க படிச்சு பார்க்கும்போது தெரியும். ஒரு வரியில எழுதியிருப்பாரு. எப்படின்னா, அ அவள எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, நானே கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 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 ரூ. 20க்கு மீன் வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த மீன குழம்பா செஞ்சு, அதில கொஞ்சத்த எடுத்து பக்கத்து வீட்டுக்கு குடுப்பா. அங்க தான் அவள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்பா! வாய்ப்பே இல்ல. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேத்துக்கும். அவரு எப்படி பார்க்குறாரு வாழ்க்கைய, எப்படி ரொம்ப ஒரு தெய்வீகமா இருந்தது படிக்கும்போதே அந்த கட்டுரை. அது இல்லாம இவரு ஒரு நண்பர், மனைவி, மகள் இவங்கள மட்டும் எழுதாம, தாத்தையான்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கும். ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. நடந்து போகும்போது ஒரு இடத்துல உட்காந்து சும்மா பீடி குடிக்கிறது, இந்த மாரி உட்காந்துருக்கிற இடத்துல ஒரு குளம் மாரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அங்க டெய்லியும் ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்டுருக்கிறாரு. அவர் பேர் தாத்தையா. அவர வந்து எப்படி அவர் ஒரு தியான நிலையில மீன் பிடிச்சிட்டே இருப்பாரு. எந்த சூழல் வந்தாலும் அவர் வராரு, மீன் பிடிக்கிறாரு. கிடைக்குதோ கிடைக்கலையோ அத இருக்கிறத எடுத்துட்டு போயிடுறாரு. இவ்வளோதான் அவரோட வாழ்க்கை. கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கிர்றாரு. அவர வந்து இவரு வந்து எழுதியிருப்பாரு. அவரோட இறப்பு அந்த இடத்திலேயே அவர் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி அவருடைய நினைவுகள். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான். ம். ஒருத்தர வந்து அப்சர்வ் பண்றது. அவர வந்து அவர வந்து எந்த ஒரு மதிப்பீடுகளுக்கு கீழயும் வைக்காம, அவரோட கண்ணோட்டத்துல அவ அந்த கேரக்டர பார்க்குறது. அது வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு. அது நல்லாருக்கும். தாத்தையாங்கிற கட்டுரையும். இது இல்லாம தங்குனி அக்கான்னு ஒரு கட்டுரை இருக்கும். அதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது, நமக்கே கடுப்பாயிடும். அதாவது எப்படின்னா, ஒரு 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 ஒர்க்குக்கு கூப்ட்டுருப்பாங்க. அதுக்கு ராப்பகலா வேல பார்ப்பாரு. அது இருந்தா தான் அடுத்து வந்து அ சாப்பாட்டுக்கே வழிங்கிற ஸ்டேஜில அவர் வந்து ராப்பகலா ஒரே ஆளா வேல பார்ப்பாரு. வேல பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு காசு குடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். எ எளிய மனிதர்கள அப்படியே அவாய்ட் பண்றது தான். அந்த வேல தான் பார்த்து விட்டோனே, அத நம்ம படிச்சு முடிக்கும்போதே நமக்கே கோவம் வரும். அப்படியான ஒரு சிச்சுவேஷன். இது எதுவுமே வந்து ஃபிக்ஷன் கிடையாது. அவரோட நடந்தத அப்படியே தான் எழுதியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது, அங்க வேல பார்க்குற இன்னொரு அக்கா, தக்குண்டி அக்கான்னு சொல்றாங்க. அவங்க வந்து அவங்க சேமிச்சு வச்ச காச எடுத்து குடுப்பாங்க. "நீ வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இல்ல அவங்களே அவ்வளோ பாடுபட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. அத எடுத்து குடுப்பாங்க. அந்த தருணம்லாம் எளிய மனிதர்கள்ல தான் அன்பும் அவ்வளோ இருக்கும். அத நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரை அதுவும். அதேமாரி பழனி முத்துன்னு ஒரு கட்டுரை இருக்கும். அவரோட நண்பர் தமிழ்நாட்டுல இருந்து வந்து அவர் கூட சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கும்போது, அவங்க வீட்ல ஒரு வேலை பார்க்குற வீட்ல ஒரு கொலுசு காணாம போயிடும். ஒரு சின்ன குழந்தையோட கொலுசு. அதுக்காண்டி இவர புடிச்சு அடிச்சு, சாகுற ஸ்டேஜுக்கு அடிக்கிறது. கடைசியா கொலுசு உள்ள தான் இருக்கும். ஸோ எந்த மாரியான ஒரு மக்கள் வந்து இன்னும் நெறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதையும் நெறைய கட்டுரைகள்ல பார்க்க முடியும். இந்த மாரி உழைக்கும் எளிய மனிதர்கள வந்து எப்படி ரொம்ப
கீழ்த்தரமா ட்ரீட் பண்றாங்கங்கிறதையும் இதில பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பைத்தியக்காரனின் சிரிப்புன்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கும். ம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டுரை. எல்லாமே முக்கியம் தான். பட் இந்த கட்டுரை தி கிரேட் அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னா, அந்த லைன நான் பின்னாடி கடைசியா படிச்சு சொல்றேன். இந்த கட்டுரையில பெயிண்டிங் ஒர்க்குக்கு கூப்ட்டுருப்பாங்க ஒரு வீட்ல. ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஒரு ஆளோ, 2 ஆளோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள கூட்டு போய் பண்ணோன்னா, வேகமா வேலை முடியும். வேலையும் அந்த டைமிங்க்கு முடியும். ஆனா என்ன பண்றாரு, அவரோட பொண்ணுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி சில அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அதனால வேலையாட்கள கூட்டு போனோம்னா, அதில காச மிச்சப்படுத்த முடியாது. அதனால தான் ஒரு ஆளே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இறங்கிர்றாரு. இறங்கி கஷ்டப்பட்டு ராப்பகலா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்த்து அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. முடித்தோடனே அந்த அமௌண்ட் கைக்கு வரும். அடுத்த நாள் வந்து ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக வேலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த வீட்டு ஓனர் வந்து வெளியே போயிடுறாரு. அவங்க மனைவி மட்டும் தான் இருக்கிறாங்க. இவர் அமௌண்ட்டு கேட்குறாரு. இல்லை வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னோடனே, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க. இல்லை எனக்கு நாளைக்கு முடியாது, இன்றைக்கி எனக்கு அமௌண்ட் வேணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னோடனே, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. இவரும் நிறையா பீடிகள் பிடிச்சி போடுறாரு. ஒன்றும் வந்த மாதிரியே தெரியல. கடைசியாக வரவே இல்லை. அதுக்கடுத்து அந்த வீட்டு ஓனர் திரும்ப வராரு. வந்தோடனே, என்ன போகலையா, அதான் தரமாட்டோம்மா காசு, போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிடுறாரு. பேசிட்டு கதவை அடைச்சிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த மனைவியும் சொல்லிட்டு இல்லை அப்படின்னு கிளம்புங்கன்னு சொல்லிடுது. அந்த இடத்துல அவர் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வெளியே வருவார். அந்த இடத்துல எழுதியிருப்பார், திரும்பி வர 1 வாரம் ஆகும் என்ற அவன் மனைவியின் முகத்தை நான் முறைத்து பார்த்தேன். பிறகு சிரித்தேன். ஒரு பைத்தியக்காரனால் மட்டுமே சிரிக்க முடிந்த சிரிப்பு. அந்த சிரிப்பு பேருந்து ஏறின பிறகும் நிற்கவில்லை. ஏதோ சிரிப்பு செய்தியை ரசித்து நான் சிரிக்கிறேன் என்று பஸ்ஸில் இருப்பவர்கள் நினைத்திருக்கலாம். வாழ்க்கை என்ற இந்த பெரிய நகைச்சுவைக்கு முன்னால் எப்போதாவது இப்படி என்னால் சிரிக்க முடியவில்லையானால், கட்டிய ஆடையை களைத்து போட்டு வெயில் வழிகளில் நுழைந்து ஓடியிருப்பேன். அதான் ரொம்ப உச்சக்கட்ட வாழ்க்கையின் வெறுப்புன்னு உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது, டக்குன்னு ஒரு எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு விரக்தியான ஒரு சிரிப்போடு நகர்ந்து அடுத்த இதுக்கு போகிறதுங்கிறது இல்லைன்னா, அவ்வளோதான், பைத்தியக்காரனாகி சுற்ற வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். மக்களே, கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஏன்னா நான் ரொம்ப 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 நாள் கழித்து ரொம்ப பிடிச்சி போய் படித்தேன். ஒவ்வொரு கட்டுரையும் ரொம்ப வேகமாக படித்து முடித்தேன். பெரிய புத்தகம் மாதிரி இருக்கும். ஆனால் படிக்க படிக்க பக்கங்கள் நகர்றதே தெரில. ஒவ்வொரு கட்டுரையிலும் அவ்வளோ வாழ்க்கைகள் இருக்குது. தனியாக ஒரு இறந்து போனவங்க வீட்டில் போய் பெயிண்ட் அடிக்கிறது, அங்கே யாருமே போக மாட்டாங்க. அங்கே ஸ்டே பண்ணி பெயிண்ட் அடிக்கிறது. என்னதான் தைரியம் இருந்தாலும் வெளியே டீ குடிச்சிட்டு வெளியே வரும்போது அந்த ஊருக்காரவங்க ஏதாவது கதையை கட்டுறது, அதில் இன்னும் பயப்படுறது, இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள். இந்த கட்டுரை படித்து முடிக்கும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப என்ன ஒரே மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோமேன்னு தோணும். அவர் வந்து அவ்வளோ வாழ்க்கைகள், துயரம் மிகுந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதிலிருந்து அவர் அந்த வாழ்க்கையை பார்க்குற விதம் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். இன்னும் கல்ஃபில் போய் வேலை பார்க்குறது, கல்ஃபில் இருந்துட்டு தான் உடம்ப வந்து வருத்தி நோய்வாய்ப்பட்டு வேலை பார்த்து அந்த அமௌண்ட்டை வந்து வீட்டுக்கு அனுப்புறது. ஏன்னா கேரளாவில் நிறையா கல்ஃபுக்கு போவாங்க. வீட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய கட்டுரைகள். ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கறது, அந்த ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் வந்து ஒரு கட்டுரையாகவே எழுதிட்டார். இது எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலலாம் இந்த மாதிரியான ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரியான பக்கத்து வீடுகள், நான் ஒரு எஸ்டிடி பூத்தில் உட்காந்துருப்பேன். அப்போ அங்கே வர மக்கள், அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள்,
எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒரு பார்வையாளனா நீங்க பார்க்கும்போது, அவ்வளோ வாழ்க்கைய நம்ம பார்க்கலாம். அந்த வாழ்க்கையின் மூலமா நம்ம எடுத்துக்கிற தத்துவம் என்ன? நியாயங்கள் என்ன? அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகங்கள்ல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. உங்களுக்கு கண்டிப்பா போரே அடிக்காது. அவ்வளோ சூப்பரான ஒரு புத்தகம். மீண்டும் ஒரு அழகிய புத்தகத்திலேயோ, ஒரு நல்ல புத்தகத்திலேயோ, ஒரு ஒரு வித்தியாசமான திரைப்படத்திலேயோ நம்ம சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.